இப்ப தெரிய போகுது பாரு. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் திடீர்னு ராகேஷோட காதுல அந்த பேயோட சத்தம் விழுந்ததும் உடனே ராகேஷ் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சான். அவன் உடம்பு எல்லாத்தையும் முறுக்கிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கோவமா சுமாவை பார்த்தான். ஏய், இங்க வா. என்னோட காலை அமுக்கி விடு. வர்ற நீ ஓவரா போயிட்டே இருக்க. புருஷனுக்கு நல்லபடியா சேவை பண்ணணும்னு தெரியாத உனக்கு? என்ன திமுரா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? என்ன காலமுக சொல்றீங்க? என்ன கொழுப்பு அதிகமாயிருச்சா உனக்கு? வா, காலை மட்டும் சரியா அமுக்கி விடு. தூங்குற வரைக்கும் அமுக்கிக்கிட்டே இருக்கணும். சுமா ராகேஷ பார்த்து பயந்து வேற வழி இல்லாம அவனுடைய காலை அமுக்க ஆரம்பிச்சா. அடடடடா, இத பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. போடுங்க போடுங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. நீங்க சண்டை போட போட